வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, யாழ்ப்பாணத்திலிருந்து. என்னென்றால் சின்ன ஒரு அப்டேட் ஒன்று தர சொல்லி, என்ன நடந்த ஒன்றுக்கு என்னென்ன செய்ய போகிறீங்க அடுத்ததா என்று சொல்லி சின்ன ஒரு அப்டேட் ஒன்று தர சொல்லி, புலம்பெயர் உறவுகள் எங்கள்ட உறவுகள் அது உண்டு. ரெண்டாவது அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இதை வந்திருக்காமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் வன்னிமைந்தன் ஏதோ செய்திருக்கிற போட்டுக்கு அது யார் செய்திருந்தாலும் அது சம்பந்தமான ஒரு டீட்டெயில் உண்டு. ஸோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்புறமா இந்த லைவை இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஷேர் ஏனென்றால் நான் எங்களோட வீடியோவில் எல்லாத்துலேயும் படியாக சொல்லியிருக்கேன். 25, 26, 27 3 நாளும் பாராளுமன்றத்தில் அமர்வுகள் இருந்தது. அதுக்கு பிறகு 28 வந்து கொழும்பு கோர்ட்ஸ்லையும் 29 மன்னார் கோர்ட்ஸ்லையும் வந்து அமர்வுகள் இருந்த, அதாவது வழக்குகள் தவணை இருந்தபடியாக அதனை முடிச்சுட்டு 30 சாவச்சேரி வந்து நான் யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் 30 மற்றது இன்றைக்கு 30 இன்று வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து கிளிநொச்சியில் இந்த இது சாங்கானை இந்த மாவேந்தன் அண்ணன் மற்றது பிரதிவண்ணன் அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும். நாங்கள் ஃபஸ்ட்டாக போனாங்கள் சாவச்சேரியில் வந்து வீரவாணிக்கு போனாங்கள். அந்த ஏரியா முழுக்க போனாங்கள். அது முதல் நாள். 2ஆம் நாள் வந்து இன்றைக்கு வந்து கொடியாமம் போனாங்கள், மட்டுவில் போனாங்கள். அப்போ நாளைக்கு எனக்கு நீதிமன்றம் போக வேண்டிட்டு இருப்பதால் நாளைக்கு பின்னரம் 2 மணிக்கு திருப்பி புத்தூர் கிழக்குக்கு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சிறிய நாங்கள் தான் அது செய்யணும். புத்தூர் கிழக்கில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அது தவிர வீரவாணிக்கும் நாளைக்கு 2 மணிக்கு போவினோம். அது தவிர வேறு இடங்கள் வந்து என்னென்ன இடங்களில் நான் சிறுமூலையும் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். அது பிறகு வேறு இடங்களில் வந்து இப்போ தேவைகள் இருக்குது. இடங்களில் இப்போ முல்லைத்தீவு மற்ற கிளிநொச்சியில் கணக்க பாதிக்கப்பட்ட இடங்கள். அது தவிர நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டை, மற்றது எங்களோட சாவக்காடு, மற்றது இதில் புத்தூர் தாண்டி அங்கே மெடிக்கல் கேம்ப் ஒன்று செய்ய சொல்லி கேட்டவை. அது தவிர இது வசாவலான் நான் எங்களுக்கு முதல் போய் நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டேன். அப்போ எலெக்ஷன் முடிய வரை 2 பேர் பார்ப்பினோம். வசாவலானுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது. செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய்க்கிழமை எனக்கு காலமே 9 மணிக்கு பாராளுமன்றம் போகணும். அங்கே பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங் இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் போகிறேன். செவ்வாய்க்கிழமை தெரியும். புதன் வியாழனும் எங்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகள் இருக்குமா, இல்லாட்டி அடுத்த பாராளுமன்ற அமர்வு எப்போன்ற சம்பந்தமாக வந்து கட்சி தலைவர்கள் ஒன்று கூடித்தான் அடுத்த அமர்வை தீர்மானிக்கிறது. ஸோ அதுக்கு நான் போக வேண்டியிருக்கும். அதால் செவ்வாய்க்கிழமை நான் கொழும்புல நிற்பேன். செவ்வாய்க்கிழமை பின்னேரம் திருப்பி வேறு என்னோட பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன். நான் இல்லாட்டிலும் என்னுடைய டீம், என்னோட டிஷர்ட் போட்ட டீம் இருக்குது. அவர்கள் வந்து அவர்கள் தேவையான உதவிகள் எல்லாம் செய்வார்கள். அதை விட மட்டாக்களும் வந்து இப்போ கௌசல்யா நிற்கும், எல்லோரும் வந்து செய்வினோம். மன்னாரில் இந்த மாதிரி கோல் வந்தது கணக்க மன்னாருக்கு வர மாட்டீங்களா டாக்டர்னு சொல்லி. அதை விட கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் மற்றது வவுனியா மாவட்டங்களிலும் வந்து தங்களை வந்து சந்திக்க சொல்லி. ஸோ அது எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்கள் செய்கிறோம். இப்போ தான் மழை விட்டு ஓஞ்சி இப்போ 2 நாள் கிட்டத்தட்ட மழை இல்லை. ஸோ அந்த தண்ணியல் வடியாமல் இருக்குது. அப்படி தண்ணியல் வடியாமல் இருக்கிறதால வந்து தொடர்ந்து தண்ணீர் தொற்று நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது தொற்றா நோய்களோட பிரச்சனையும் வரலாம். ஆக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிக்கல் எடுக்க இல்லாத பிரச்சனை வரும். அது தவிர மற்றது நுழம்புகளால் டெங்கு அதுகள் வரக்கூடிய சான்ஸ் கூட. அடுத்தது குழந்தைகளோட போசாக பிரச்சனை இடங்களில் பார்த்து நான் குடும்பங்கள் வந்து சரியான போன சில இடங்களில் வந்து வீடுகள் அதெல்லாம் சரியான மோசமாக இருக்குது. ஸோ அந்த சமூகத்தை கட்டியெழுப்பணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து 2 பேர்ட்ட உதவியில் எடுத்து அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆசை நாங்கள் அப்படி வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். இப்போ அவைக்கு கட்டி கொடுத்த இவை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸோ நாங்கள்
சமூகமாக யோசிக்கல நாங்கள் ஏதாவது ஒரு இன்கம் பெறக்கூடிய மாதிரி இப்போ முந்தி மற்ற அரசியல் மாதிரி ஆடு வேண்டி கொடுக்குறது, மாடு வேண்டி கொடுக்குறது, கோழி வேண்டி கொடுக்குறது அது சரி வராது. ஸோ அது விட்டு நாங்கள் பெரிய செய்ய வேண்டியிருக்கும். மற்றது நீங்கள் இதில் பரணி குடம்பி எனக்கும் பெற சொல்லியிருக்கிறீங்க. மற்ற இடத்த இந்த கொமெண்ட்டில் போடுங்க. எங்கெங்கே இப்போதைக்கு தண்ணி நின்று ஆக்கள் சாப்பிட இல்லாமல் இருக்கணுமன்றதை எங்கெங்கே கொமெண்ட்டில் போடுங்க. அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன். எனக்கும் கணக்கு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பில்லியன் கணக்கில் இல்லை, பட் கிட்டத்தட்ட இப்போ நினைக்கிறேன் ஒரு 3-4 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இப்போ சொன்ன இடங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு நான் நினைக்கிறேன் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது கணக்கு கடையில் இருந்தும் தந்திருக்கணும், தாங்கள் ஃப்ரீயாக தாரம்னு சொல்லி. அதை விட சக்தி சூரியன் இப்போ எல்லாமே ஏதோ ஸ்டார்ட் பண்ண போடக்கு, மற்ற தனியார்களும் எல்லாருமே சேர்ந்து செய்யணும். ஸோ இதில் ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாட்டிலும் நல்ல விஷயமாக போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி மற்றாக்களும் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் அதை திங்க் பண்ணி யாராவது கோஆர்டினேட் பண்ணி நான் எல்லாம், பட் எங்களை தமிழாக்களை கோஆர்டினேட் பண்ண சொல்கிறது சரியான கஷ்டம். முன்னுரிம்பத்தில் இருக்கிற செவியர் பிரிவில் குடமையன் பரணி. ஓகே, பரணிக்கு தான் வரணும். நான் பரணியும் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் அதுக்கும் பாடத்தை பார்க்குறேன். அது சம்பந்தம். அது மற்றது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் 1-2 முஸ்லீம் சகோதரர்கள் வந்து எங்கள் ஃபேஸ்புக்கில் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிக்க கொண்டிருக்கபடியாக அதால் இந்த தமிழ் சமூகங்களுக்கும் முஸ்லீம் சமூகங்களுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகும். ஜாழ்ப்பாணத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா, ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பள்ளி தலைவர்லேருந்து எல்லாருமே எனக்கு பழக்கம். வந்து 20,000 ஓட்டில் அவிட ஓட்டுகளும் இருக்கும். அவிட ஓட்டு இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்க இல்லாது. அப்போ தமிழ் சிங்கள முஸ்லீம்ன்ற ஒரு இதை கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் முழு கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் இதில் முஸ்லீம் சகோதரர்கள் தான் வந்து நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நான் நினைக்கல அது அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கல. அதால் மற்ற முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஆக்கள் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவர்களை மாற்றிடுமெண்டா மாற்றக்கூடிய இருக்கணும். மற்றது அது தவிரவும் மற்றது ஏதாவது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் இந்த குரலை கேட்டுட்டு அக்கௌண்ட் நம்பர் நான் தரேன். இந்த ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கேன். இந்த ஃபேஸ்புக்கில் அந்த அக்கௌண்ட்டு போட்டாலும் சரி, நீங்கள் போட்டுட்டு இமெயில் அனுப்புங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க. அதுக்குரிய செலவினங்கள் நீங்கள் போட்ட காசில் எவ்வளோ செலவழிச்சிருக்குன்னு சொல்லி போடலாம். இப்போ எங்களோட தமிழடியான் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு 50,000 தந்தது. அதில் 10,000 9,800 என்னமோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிட்னாங்க. 17-20 பேர் சாப்பிட்னாங்க. 9,000 தான் முடிஞ்சது. அப்போ காலமை சாப்பாடு ஒரு 8 பேர் சேர்த்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கிணவர் உதவி செய்து கொண்டிருக்கணும். அந்த உதவியல் மூலம் தான் அடுத்து வேண்டி திருப்பி செய்து கொண்டிருக்கிறேன். இதில் நாங்கள் எங்களோட இன மதம் மொழி தாண்டி மற்றது நாங்கள் முஸ்லீம் ஏரியாலையும் போய் பார்ப்போம். போய் பார்த்து அங்கேயும் தேவையான உதவிகளை பள்ளிகள் மூலமாக செய்து கொடுப்போம். மற்றது அந்த நாவக்குழியில் சிங்கள குடும்பங்கள் இருக்குது. இப்போ அங்கேயுமே எனக்கு கோல் வந்திருந்தது. அங்கேயும் வந்து பார்க்க சொல்லி அப்போ அதையும் ஒருக்கா போய் பார்க்குறேன். நான் பார்த்து யாழ்ப்பாணம்ங்கண்டு தானே ஆறுங்கண்டு, அதாவது வந்தார வாழ வைக்கிற இடம் தான் யாழ்ப்பாணம். ஸோ நாங்கள் அதையும் ஒருக்கா போய் பார்ப்போம். அது தவிர செவ்வாய் தவிர்த்து மற்ற நாடுகள் இங்கே நிற்பேன். ஒரு மாதத்தின் முதல் கிழமையிலையும் 3வது கிழமையிலையும் பாராளுமன்ற அமர்வுகள் திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை இருக்கும். அது முடிய வெள்ளிக்கிழமை அந்த முதல் கிழமை 3வது கிழமை கூட மற்ற நாடுகள் முழுக்க நான் யாழ்ப்பாணத்தில் நிற்பேன். சாவச்சேரியிலையும் மற்றது ஜெஃப்னா டவுன்லையும் மற்றது வலிகாமத்திலையும் கேகேஸில் ஒரு அண்ணாவரால் எனக்கு தந்தைவர் மேல் வீடு ஒரு ஷாப்புக்கு மேலே அவர் திருப்பி எடுத்துக்காங்க கதைக்கிறேன். நாங்கள் 3லையும் எங்கள்கிட்ட ரோட்டோட ஆண்டின பக்கமன் அண்டி ஏதாவது கடையில் ஏதாவது தருவீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தேவையில்லாத விமர்சனங்கள் வராமல் உதவியாக இருக்கும். அதில் ஆக்கள் பொம்பளை அனுப்பினோம், ஆம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் அனுப்பினோம். அதை விட அந்த வேலையில் பட்டதாரிகள் அவையும் எடுத்து காய்ச்சிருக்கணும். கணக்கு விஷயங்கள் கதைக்கு இருக்குது. அடுத்த லைவில் வரேன். மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு லைவில் போய்க்க சொல்கிறேன். கணக்கு விஷயம் கதைக்கு இருக்குது. வருமானத்தை எப்படி கூட்டுறது சம்பந்தமான பிளான் எல்லாம் இருக்குது. பார்ப்போம், எல்லாம் சேர்ந்து செய்வோம். தேங்க்யூ. நீங்கள் என்ன கனவே எனக்கு கோல் எடுத்து கொண்டிருப்பீங்க. இந்த நம்பர் 077 556 99 24 கூட நான் பாவிப்பேன். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பார்க்காலும் ஒரு கொஞ்சம் லேட் பண்ணி நீங்கள் கோல் எடுத்தாலும் முறை பண்ண வேண்டாம், நான் திருப்பி கோல் பேக் பண்ணுவேன். மற்றது அது தவிரவும் இந்த அண்ணா வந்து ரவுராமன் இதை பார்த்து வந்தார், காணையில் திருப்பி போயிட்டார். ரவுராமனோடையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள், யூகேயில் இருக்கிறார்கள், ரவுராமன் அண்ணாவோட கதைக்கலாம் காய்ச்சா. அல்லது வினோபா இருக்கிறான், வினோபாவோட கதைக்கலாம். 2 பேரும் வந்து நீங்கள் கதைக்கிற விஷயத்தை அப்படின்னு எனக்கு ஃபோர்ட் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். மற்றது இந்த எனக்கு கொடுக்க சொல்லி இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்காதீங்க ஆசை.
அப்படி கொடுக்கல எனக்கு அதை ஃபாலோ பண்ண சரியான கஷ்டமாக இருக்குது. அப்போ 2 பேர் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு 1 லட்சம் ரூபா போட்டிருக்குன்னு சொல்கிறேன். திருப்பி அந்த நம்பர் கிடைச்சா வேலை செய்யாது. அப்போ ரோமன்ட்டு சொன்னதில் ரெக்கார்ட் பண்ணுமோ இன்னமும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நேராக என்னோட கதைச்சு உங்களோட ஃபண்டை எனக்கு நேரம் அனுப்பினா எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அதுக்கான தான் சொன்னேன், மற்றபடி பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, யாழ்ப்பாணத்தில் இருந்து. ரைட், தேங்க்யூ.